One. ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் 9 Oliveboardல இது வந்து நம்ம 2024 to 2025க்கான மெயின்ஸ் பேராஜம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோலையும் ஒரு பேராஜம்பிள் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்குமே வந்து மெயின்ஸ் 9லேருந்து இந்த பேராஜம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள். தென் இந்த வீடியோ ஃபுல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத்தம் ஒரு 6 சென்டென்ஸ் இருக்குது. சி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸு. அப்போது சி வந்து எனக்கு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். ஸோ நம்ம நேற்று பார்த்ததுமே வந்து சி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் தான். அதை வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தனித்தனியாகவே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே சியில் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே போல் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ்க்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸில் பேசியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். அதே மாதிரி எது வராது அப்படின்றதையும் நான் நிறைய வீடியோஸில் எப்படிலாம் வராது அப்படின்றத எலிமினேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மோஸ்ட் philosophers and scientists who see reason as some sort of inferential ability involving abstract representation will allow that experiment with higher animals can yield evidence of some low-level reason like faculty. For example, when apes hide stones in anticipation of future conflict. இதில் வந்து மோஸ்ட் philosophers அண்ட் சயின்டிஸ்ட் இவங்க வந்து சம் இன்ஃபரன்ஷியல் எபிலிட்டி எதெல்லாம் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா ஹையர் அனிமல்ஸு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேபி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வர வாய்ப்பு இருக்கா மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க ஸோ ஜென்ரலாக அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து வரா மாதிரி இருக்குது. பட் நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ்லாம் பார்த்தா தான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்டென்ஸுமே மேக்ஸிமம் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில பேசேஜில் ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கும்போது இது வராது அப்படின்னும் நம்ம சொல்லலாம். செகண்ட் பி படித்து பார்ப்போம். பட் வாட் இஃப் ரீசன் இஸ் நாட் ஸோ மச். ஆனால், ஸோ பட்டுன்றது கன்ஜெக்ஷன். ஆனால் வாட் இஃப் ரீசன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா பேசேஜோட சென்டென்ஸ். ஸோ பி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ எலிமினேட் பண்ணியாச்சா? ஸோ சி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். இப்போ டி படிப்போம். திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ். திஸ் இஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ்னால் எது மோர் ஆர் லெஸ் அப்படின்ற ஒரு கொஷின் வருதுல்ல அந்த இடத்துல. அப்போது டியுமே வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஃபர்தர் மோர் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? ஃபர்தர் மோர்னா ஆல்ரெடி ஒன்று பேசியிருப்பாங்க, அதுக்கு தான் பின்னாடி வந்து ஃபர்தர் மோர் அப்படின்ட்டு இன்னொன்று இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. நெக்ஸ்ட் எஃப். பட் ரிசர்ச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ட்ரா த லோயர் லிமிட் ஃபார் சர்ச் எபிலிட்டி. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் அப்போ முன்னாடி ஏதோ ஒன்று பேசியிருந்தா தான் ஆனால் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அப்போ எஃப்புமே எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. கிளியர்? ஸோ இப்போ மற்றது எல்லாமே வராதுன்றது தெரிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக போட்டுட்டேன். ஸோ நம்ம எக்ஸாமில் பேராஜம்பிள் அப்ரோச் பண்ணும்போதும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அப்ரோச் பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லியும் ஒரு பேராஜம்பிள் ப்ராக்டிஸ் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், அது கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்கன்னா பேர் கிடைக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணலாம். எங்கே பேர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஃபர்தர் மோர் அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்தர் மோர்னா பிஃபோர் வந்து சம்திங் பேசியிருப்பாங்க, அதுக்கான ஃபர்தர் மோர் தான் வந்து நெக்ஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இங்கே வந்து ஃபர்தர் மோர் வாட் இஃப் திஸ் பவர் ஃப்ளோஸ் ஆட்டோமேட்டிக்கலி from simply being the sort of create oneness அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதே கொஷின் மாதிரி இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. பட் வாட் இஃப் ரீசன் இஸ் நாட் ஸோ மச் அண்ட் இன்ஃபரன்ஷியல் எபிலிட்டி as simply the power to do the right thing in the right circumstances. ஸோ பட் what if reason is not so much an inferential ability as simply the power to do the right thing in the right circumstances. ஃபர்தர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு கொஷின் வந்திருக்கு.
லைக் இன்ட்ராகேட்டிவே இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவ் தான் சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இங்கே ஆல்ரெடி பியில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ராகேட்டிவ் பற்றி பேசியிருக்காங்க கொஷின் மார்க் வச்சு. ஸோ எஃப்லேயுமே சரி ஈலையுமே பாருங்கள் எனக்கு ஃபர்தர் மோர் போட்டுன்ட்டு இன்னொரு இன்ட்ராகேட்டிவ் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ பேர் ஆகுமா? ஆகும் கண்டிப்பாக. அப்போ பிஇ பேர் ஆகுது. ஒன்று பிஇ வந்து சிக்கு அப்புறம் தான் வரப்போகுது, ஆனால் எந்த டேஷ் அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது இப்போ ஒரு பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றப்போ நம்ம சி ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு எதனா ட்ரை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே சியில் பாருங்கள், the search for reason beyond the bound of the human species always end up a search for being that remind us of ourselves. ஸோ இங்கே சர்ச் ஆஃப் ரீசன் ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க, சர்ச் பண்ணுறதை பற்றி. ஓகேங்களா? அப்போ அதுக்கு பிஃபோர் அதுக்கு ரிலேட்டடான ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிஇ ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போது ஏக்கு அப்புறம் ஏவும் பார்த்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது டியும் எஃப்பும் தான். ஆனால் டியில் வந்து திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் த வியூ ஆஃப் 16th century டிப்ளோமேட் கிரோலமா ரொரையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ். ஏல வந்து எனக்கு லைக் அங்கே ஏல சொல்லியிருக்கதை ரெஃபர் பண்ணுற மாதிரி டியில் திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு வருமானு கேட்டால் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஃப் போவோம். ஸோ இங்கே மோஸ்ட் ஃபிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட் கரெக்டாக இங்கே வந்து லைக் ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசியிருக்காங்க ஏல. அப்படின்னும் போது எஃப்ல ரிசர்ச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ட்ரா த லோயர் லிமிட் சொல்லலாமா? ஸோ இங்கே ஏல எனக்கு ப்ரெசன்டேஷன் வில் அலோ த எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஐயர். எக்ஸ்பெரிமெண்ட்னாலே ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் எஃப்ல. அப்போது எனக்கு ஏக்கு அப்புறம் எஃப்ன்ற கண்டினியூட்டி வருது. அதே மாதிரி எஃப்ல என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா பாருங்கள், ட்ரா த லோயர் லிமிட் ஃபார் சச்சபிலிட்டி இன் எ வே. இது வந்து என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னா ஸ்பீஷியஸ் இவங்களோட பிஹேவியர் நாட் அப்சர்வபிளி சிமிலர் டு அவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் இங்கே பாருங்கள் சியில் இந்த லைக் இதை சர்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு ஏஎஃப்சி அப்படின்றது கரெக்டாக வருது. ஸோ சிலையுமே வந்து ரிமைண்டர்ஸ் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு ஹியூமன் அந்த லைக் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு வராது. அப்போது ஸோ லைக் அந்த ரீசன் அந்த சர்ச் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு ரொம்ப மீனிங்கே தெரியணும்னு அவசியம் இல்லை. லைக் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப்ல யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைக் அந்த ஃப்ளோ கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ சியில் வந்து த சர்ச் ஃபார் ரீசனுக்கான இதுதான் சொல்லியிருக்காங்க. அதே தான் பியில் என்ன பற்றி பேசியிருக்காங்க, பட் ஆனால் வாட் இஃப் ரீசன் இஸ் நாட் ஸோ மச் அஸ் இன்ஃபரன்ஷியல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் அதே ரீசனுக்கான கொஷினை தான் பியில் எழுப்பியிருக்காங்க. அப்போது எனக்கு சிக்கு அப்புறம் தான் பிக்கு அப்புறம் இ. ஏன்னா நம்ம பிஇ ஆல்ரெடி பேர் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க டி தான் வந்து ஃபைனல் சென்டென்ஸு. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மோர் ஆர் லெஸ் த வியூ ஆஃப் த 16th century டிப்ளோமேட் கிரோலமா ரொரையோ has captured in the title of his principal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஈஸியாக இதில் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு சி வந்து ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பேரிங் எப்படி பண்ணோன்னா பிலையும் எனக்கு இன்ட்ராகேட்டிவ் இருக்குது, ஈலையும் இன்ட்ராகேட்டிவ் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஏன் பி ஃபஸ்ட் இ செகண்ட் வந்துச்சுன்னா ஃபர்தர் மோர் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு சென்டென்ஸையுமே எனக்கு இது கரெக்டாக. ஸோ இதை வச்சு தான் நான் பிக்கு அப்புறம் இ வரும் அப்படின்றத பேர் பண்ணேன். கிளியர்? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு ஏல வந்து என்ன பற்றி பேசியிருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஃபிலாசபர் சயின்டிஸ்ட் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க. அவங்கள அதே எஃப்ல பாருங்கள், ஆனால் ரிசர்ச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் ட்ரா எ லோயர் லிமிட் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ ஏவோட கண்டினியூட்டி தான் எஃப். ஸோ எஃப்க்கு அப்புறம் சி இவங்க வந்து சிமிலர் டு அவர்ஸ் நாட் வந்து சிமிலர் டு அவர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அந்த தேடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ பியில் அதுக்கான கொஷின் மாதிரி எழுப்பியிருக்காங்க, வாட் இஃப் ரீசன் இஸ் நாட் ஸோ மச் இன்ஃபரன்ஷியல் எபிலிட்டி அப்படின்ட்டு. ஸோ லைக் நம்ம பிஇ பேர் பண்ணதுனால டி வந்து ஃபைனல் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏஎஃப்சிபிஇடி. ஸோ ஜஸ்ட்டு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பேராஜம்பிள் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். லைக் இந்த மாதிரி பேசேஜ் வந்து உங்களுக்கு மீனிங்கே புரியலனாலும் லைக் அதில் என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஃப்ளோ ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களால் ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு பேர் கண்டுபிடிக்க முடிஞ்சாலே நீங்கள் அந்த பேராஜம்பிளை கண்டிப்பாக எக்ஸாமில் அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்றப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.